கௌதம், இன்னைக்கு உன் முகமே சரியில்லையே, என்னாச்சுடா சொல்லு. ஒண்ணு இல்லம்மா, ஓடி பிடிச்சு விளாண்டோம், அதனாலதான். சரி சரி, நீங்க இங்கே இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பாடு வந்துரும். தேவையில்லாம வெளியே சுத்தாம சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. ஓகேம்மா. மதி, நாளைக்கு முதல் போட்டி உனக்கு தான். நல்லா ரெஸ்ட் எடுத்து காலையில சீக்கிரமா எந்திரிச்சு பிராக்டிஸ் பண்ணணும். இதுங்க 3 பேர் முகமும் சரியில்லையே, ஏதோ விலங்குத்தை இழுத்துட்டு வந்த மாதிரியே இருக்கே. திவ்யா, நீ இங்கே சாப்பிட்டு போறியா? இல்லண்டி, நான் எங்க அப்பா கூடவே சாப்பிட்டுக்கிறேன். அவர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. சரி வா, நான் உன்னை ரூம்ல விட்டு வரேன். இல்லண்டி, பரவாயில்ல, நானே போய்க்கிறேன். இல்ல திவ்யா, நைட் ஆயிடுச்சு. நானே உன்னை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். கனகா, நீ பசங்களை பாத்துக்கோ. நீ வா. பாய் திவ்யா. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா அம்மா கிட்ட மாட்டிப்போம். எல்லாம் உன்னாலதான். உன்னாலதான். நீதான் மாட்டி விட பார்த்த. டேய், நீ தானே மாட்டி விட பார்த்த. இல்ல இல்ல, நீதான் மாட்டி விட பார்த்த. நீதான் மாட்டி விட பார்த்த. நீ தானே மாட்டி விட பார்த்த. டேய், எல்லாம் உன்னாலதான். உங்க 2 பேர் மூஞ்சியும் சரியில்லையே, என்னடா பண்ணிட்டு வந்திருக்கீங்க? இல்ல சித்தி, நாங்க சும்மா அப்படியே. ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க அம்மா வேணா அதை நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நாளைக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வரட்டும், அப்ப வச்சுக்கிறேன். செல்வி, என்னங்க பேக்கிங்லாம் முடிஞ்சா? ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு தான் வேலு. சரி. இன்னும் கண்டெய்னர் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. அதையும் இப்போ பேக் பண்ணி வச்சிடுறேன். பண்ணிட்டு இருக்காங்களா? சரி. நீங்களும் கொஞ்சம் அப்படியே கூட மாட பேக் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து செஞ்சாதான் சீக்கிரமா வேலை முடியும். சரிங்க, சரி சரி. செல்வி, ஏதோ வாசனை வர மாதிரி இருக்குல்ல? ஆமா வேலு, எனக்கும் வாசனை வந்துட்டு தான் இருக்கு. எங்க இருந்து இந்த வாசனை வருது? எங்க மண்ணெண்ண வாசனை மாதிரி இருக்குங்க. ஆமா, மண்ணெண்ண வாசனையா? அது எப்படி இங்க வரும்? நீங்க வெளியில வண்டியில போயிட்டு வந்தீங்கல்ல, அதனால ஏதாவது உங்க மேல பட்டு இந்த மாதிரி ஸ்மெல் வந்திருக்கும். இல்ல கீர்த்தி, எனக்கும் மண்ணெண்ண வாசனை அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. கிச்சன்ல தான் எங்கேயோ கொட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். வேலு, நீங்க எதுக்காவது மண்ணெண்ண வாங்குனீங்களா? ஏங்க, நம்ம கேஸ் தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம எதுக்கு மண்ணெண்ண வாங்க போறோம்? எங்க வாசனை வருது? என்னப்பா வேலு, என்னத்தை தேடிக்கிட்டு இருக்கிற? ஒண்ணு இல்லைங்க, ஏதோ மண்ணெண்ண ஸ்மெல் வருது, அதான் எங்க இருந்து வருதுன்னு பாத்துட்டு அது இந்த லாந்தர் விளக்குல ஊத்தணும்னு அந்த வாட்ச்மேன் தான் மண்ணெண்ணெயை கொண்டு வந்து இங்க வச்சு ஊத்திக்கிட்டு இருந்தாரு. அது ஏதாச்சும் சிந்தி இருக்கும். ஐயோ, எங்க எங்க இருக்குது அது? நான் சொன்ன உடனே அப்பவே எடுத்துட்டு போயிட்டாரு. வேலு, அது எல்லாத்தையுமே அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம முதல்ல சப்ளை பண்ணணும். டைம் ஆயிடுச்சுல, சீக்கிரமா எடுத்து பேக் பண்ணுமா. செல்வி சொல்றதுதான் சரி, இல்லனா அந்த கோச் சாப்பாடெல்லாம் லேட்னு தேவலாம பேசிட்டு இருப்பான். சரி சரிங்க, பேக் பண்ணுங்க.
சார் சார் அங்கிள் என்னடா உங்க ரூம்ல வேற யாரும் இல்லையா? யாரும் இல்ல அங்கிள். ஆமா, நீங்க தானே எங்களுக்கு ஃபுட் கொடுக்குற அங்கிள். எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. எப்போ சாப்பாடு கொடுப்பீங்க? டேய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்டா ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தேன். அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிட்டியா? அங்கிள் அவனோடது மட்டும் இல்ல என்னோடதையும் சேர்த்து சாப்பிட்டான். அது மட்டும் இல்ல அங்கிள், இவனுக்கும் பசிக்குதுன்னு எல்லாத்தையும் புடுங்கி சாப்பிடுறான். சரி சரி சரி, இப்ப என்ன? ஏதோ பசில அவன் எடுத்து சாப்பிட்டிருக்கான். அவன் உன் ஃப்ரெண்டு தானே? அக்கா இப்போ உனக்கு ஃபுட் தர. நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்கக்கா. தேங்க்ஸ்க்கா. அக்கா, உங்ககிட்ட முட்டை பப்ஸ் கிடைக்குமா? முட்டை பஃபா? வந்ததுல இருந்து முட்டை பப்ஸ் சாப்பிடாம எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலக்கா. எப்படிதான் கிரவுண்ட்ல ஓட போறேன்னு தெரியல. எங்க சார் வேற போட்டி முடிஞ்சு போற வரைக்கும் முட்டை பப்ஸ் சாப்பிட கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாருக்கா. ஆனா சாப்பிடாம இருக்க முடியலக்கா. டேய், எதுக்குடா? ஏன்டா ஒரு முட்டை பப்ஸுக்காடா இவ்வளவு டென்ஷன் ஆகிட்டு இருக்கிற? இங்க பாரு, உனக்கு காலையில முட்டை பப்ஸ் ரெடி பண்ணி தரேன். இப்போதைக்கு இந்த டின்னரை சாப்பிடு. ஓகே அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். டேய், இங்க என்னடா உங்க 2 பேருக்கு பேச்சு? ஒன்றும் இல்லை சார், நைட் டின்னர் எடுத்துட்டு வந்தோம். அதான் பசங்களுக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். இந்தாங்க சார், பார்சல் வாங்கிக்கோங்க. மிஸ்டர், யாருக்கு என்ன ஆர்டர்னு கேட்காம நீங்க பாட்டுக்கு டின்னர் எடுத்துட்டு வந்து நின்றீங்க. சார், இங்கே எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி டின்னர் தான் சார். தனித்தனியாலாம் ஆர்டர் எடுத்து பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு அப்படி எதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட வந்து மெஸ்ஸில் வந்து சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷலாக வேணால் செஞ்சு தருவோம். யோ, நான் யார் என்னன்னு தெரியுமா உனக்கு? நான் எவ்வளவு பெரிய கோச் தெரியுமா? நான் வந்து ஓ மெஸ்ல உன்கிட்ட ஆர்டர் கொடுக்கணுமா? நீ சாதாரண சமயக்காரன். யாருக்கு என்ன வேணும்னு கேட்டு சரியா ஃபுட் சப்ளை பண்ண வேண்டியதா உன் பொறுப்பு. அதை விட்டுட்டு என்கிட்டயே வந்து திமிரா பேசுறியா?